உங்களை இனி யாரும் புறக்கணிக்க முடியாது. நீங்கள் ஏன் எப்போதும் புறக்கணிக்கப்படுகிறீர்கள்? ஒரு கூட்டத்தில் நீங்கள் பேசத் தொடங்கும் போது மற்றவர்கள் தங்கள் தொலைபேசிகளை நோண்டுகிறார்களா? உங்கள் யோசனையை முன்வைக்கும் போது அது காற்றில் கரைந்து போவதை உணர்கிறீர்களா? உங்கள் உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் வேறு ஒருவருக்கு எளிதாக கிடைப்பதை பார்த்து உள்ளுக்குள் குமரியதுண்டா? நல்லவர்கள் ஏன் எப்போதும் பின்தங்குகிறார்கள்? இந்த கேள்விக்கு விடை தேடி நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் எந்த நொடி உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கலாம். ஏனென்றால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மட்டுமே அறிந்திருக்க விரும்பிய ஒரு சக்தி வாய்ந்த உண்மை இன்று உங்களுக்காக வெளிவரப் போகிறது. அதிகாரம் என்பது பிறப்பால் வருவதில்லை. அது தந்திரத்தால், அறிவால், வியூகத்தால் கட்டமைக்கப்படுகிறது. உங்கள் சூழ்நிலைகளின் கைதியாக இருப்பதை நிறுத்திவிட்டு தோற்றத்தை கட்டுப்படுத்தும் கலையை கற்றுக்கொண்டு உங்கள் விதியை உருவாக்கும் நேரம் வந்துவிட்டது. அந்த அதிகாரத்தின் விதிகளை கற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா? வரவேற்பு நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது வெறும் சுய முன்னேற்ற பேச்சு அல்ல. இது ஒரு புரட்சி. உங்களை நீங்கள் பார்க்கும் விதத்தையும் இந்த உலகம் உங்களை பார்க்கும் விதத்தையும் மாற்றியமைக்கப் போகும் ஒரு உளவியல் புரட்சி. புறக்கணிப்பு என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அது ஒரு ஆழமான காயம். அது நம் திறமையின் மீதும் நமது மதிப்பின் மீதும் சந்தேகத்தை விதைக்கிறது. அலுவலகத்தில், நண்பர்கள் வட்டத்தில், ஏன் சில நேரங்களில் நம் குடும்பத்தில் கூட நாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு மனிதனைப் போல உணர்கிறோம். நமது குரல் எடுபடுவதில்லை, நமது இருப்பு மதிக்கப்படுவதில்லை. இந்த உணர்வு ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்துவிடும் ஒரு கொடிய நஞ்சு. ஆனால் இதற்கு என்னதான் தீர்வு? இன்னும் நல்லவராக, இன்னும் பணிவாக, இன்னும் கடுமையாக உழைப்பதா? அதுதானே இதுவரை நீங்கள் செய்து வந்தீர்கள். பலன் என்ன? பூஜ்ஜியம். காரணம், நீங்கள் விளையாடும் ஆட்டத்தின் விதிகள் உங்களுக்கு தவறாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உலகம் நேர்மை, கருணை, அன்பு ஆகியவற்றால் மட்டும் இயங்குவதில்லை. அதன் அடியில் அதிகாரத்திற்கான ஒரு தாகம், ஒரு பனிப்போர் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதை சொன்னவர் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நிக்காலோ மாக்கியவெல்லி என்ற இத்தாலிய ராஜதந்திரி. அவர் எழுதிய தி பிரின்ஸ் என்ற புத்தகம் உலக வரலாற்றிலேயே மிகவும் சர்ச்சைக்குரிய ஆனால் சக்தி வாய்ந்த புத்தகங்களில் ஒன்று. ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் அதை தக்க வைப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பச்சையாக, எந்தவித ஒழுக்க திரையுமின்றி அதை விளக்கியது. அதில் உள்ள பல கருத்துக்கள் அறமற்றவை என்று முத்திரை குத்தப்பட்டு பலரால் ஆபத்தானவை என்று ஒதுக்கப்பட்டன. உங்களை புறக்கணித்த அதே நபர்கள் உங்கள் வார்த்தைகளை கவனிக்க தொடங்குவார்கள். உங்கள் முடிவுகளுக்காக காத்திருப்பார்கள். உங்களை இனி யாராலும் புறக்கணிக்க இயலாது. விதி 1. குறைவாக பேசுங்கள், சக்தி வாய்ந்தவராக தோன்றுங்கள். அதிகாரத்தின் முதல் மற்றும் மிக அடிப்படையான விதி இதுதான். தேவைக்கு அதிகமாக ஒரு வார்த்தை கூட பேசாதீர்கள். மௌனம் என்பது வெறுமை அல்ல, அது சக்தி நிரம்பிய ஒரு வெற்றிடம். இதன் உளவியல் என்ன? நாம் அதிகமாக பேசும்போது நம்மை பற்றிய எல்லா உண்மைகளையும், நமது பலம், நமது பலவீனம், நமது திட்டங்கள் என அனைத்தையும் நாமே அறியாமல் வெளிப்படுத்தி விடுகிறோம். இது உங்களை ஒரு திறந்த புத்தகமாக்குகிறது. திறந்த புத்தகத்தை யார் வேண்டுமானாலும் எளிதாக படித்து விடலாம், கணித்து விடலாம். கணிக்கக்கூடிய மனிதர்கள் மீது யாருக்கும் ஆர்வம் இருப்பதில்லை. அவர்களை கட்டுப்படுத்துவது மிகவும் எளிது. ஆனால் நீங்கள் குறைவாக பேசும்போது என்ன நடக்கிறது? உங்கள் வார்த்தைகள் அரிதாகும் போது அவை அதிக கனம் பெறுகின்றன. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு முக்கியத்துவம் உருவாகிறது. மற்றவர்கள் உங்கள் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை அறிய முடியாமல் தவிப்பார்கள். இந்த அறியாமை அவர்களுக்கு ஒரு விதமான பதற்றத்தை உருவாக்கும்.
அவர்கள் உங்களை பற்றி அதிகமாக சிந்திப்பார்கள். இந்த மர்மம்தான் உங்கள் அதிகாரத்தின் முதல் படி. வரலாற்றிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த உதாரணத்தை பார்ப்போம். பிரான்சின் 14ஆம் லூயி மன்னன் சரித்திரம் கண்ட மாபெரும் மன்னர்களில் ஒருவன். அவனது அரசவையில் இருந்த அமைச்சர்கள், பிரபுக்கள் அனைவரும் மிகுந்த புத்திசாலிகள். அவர்கள் நீண்ட நேரம் பேசுவார்கள், விவாதிப்பார்கள், தங்கள் கருத்துக்களை ஆணித்தனமாக முன்வைப்பார்கள். ஆனால் மன்னன் லூயி பெரும்பாலான நேரங்களில் அமைதியாகவே இருப்பான். அவன் கூட்டங்களில் அமர்ந்து அனைவரையும் கூர்ந்து கவனிப்பான். மிக அரிதாக சில வார்த்தைகளில் தனது முடிவை தெரிவிப்பான். நான் பார்க்கிறேன் அல்லது முடிவெடுக்க வேண்டும் போன்ற மர்மமான பதில்களே அவனிடமிருந்து வரும். இதனால் என்ன ஆனது? அமைச்சர்கள் குழம்பினார்கள். மன்னன் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகிக்க தொடங்கினார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மன்னனின் நன்மதிப்பை பெற ஒருவரை ஒருவர் மிஞ்ச முயன்றார்கள். இறுதியில் மன்னன் லூயி அனைவரையும் விட அதிக தகவல்களுடன் முழுமையான கட்டுப்பாட்டுடன் இருந்தான். அவனது அமைதி அவனது வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்ததாக இருந்தது. இதை உங்கள் வாழ்வில் அன்றாடம் எப்படி பயன்படுத்துவது? கூட்டங்களில் கேளுங்கள். அடுத்த முறை ஒரு அலுவலக கூட்டத்தில் உடனடியாக உங்கள் கருத்தை சொல்ல துடிக்காதீர்கள். மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனமாக கேளுங்கள். கூட்டம் முடியும் தருவாயில் உங்கள் கருத்துக்களை சுருக்கமாக, ஆணித்தரமாக முன்வையுங்கள். அது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். பதிலளிக்க நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு கேள்வி கேட்டவுடன் உடனடியாக பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஒரு சில நொடிகள் மௌனமாக இருப்பது நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதோடு நீங்கள் சொல்ல போகும் பதிலுக்கு ஒரு கணத்தையும் கொடுக்கும். மர்மமாக இருங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் எதிர்கால திட்டங்கள் என எல்லாவற்றையும் எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். மக்கள் உங்களை பற்றி எவ்வளவு குறைவாக தெரிந்து கொள்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் மீது ஆர்வம் கொள்வார்கள். நினைவில் கொள்ளுங்கள், வார்த்தைகள் வெள்ளி என்றால் மௌனம் தங்கம். நீங்கள் குறைவாக பேச பேச நீங்கள் சொல்வது ஆழமானதாக தோன்றும். உங்கள் மௌனம் உங்களை சுற்றி இருப்பவர்களை அசௌகரியப்படுத்தலாம், ஆனால் அதுதான் உங்களை அதிகார மையமாக மாற்றும் முதல் படி. விதி 2. உங்கள் உண்மையான நோக்கங்களை எப்போதும் மறையுங்கள். அதிகார விளையாட்டின் இரண்டாவது மிக முக்கியமான விதி இது. மனிதர்கள் இயல்பாக தங்களுக்கு தெரிந்த கணிக்கக்கூடிய விஷயங்களில் நிம்மதியாக உணர்கிறார்கள். உங்கள் உண்மையான நோக்கம் என்னவென்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள தயாராகி விடுவார்கள். மாக்கியவெல்லி சொன்ன சிங்கம் மற்றும் நரியின் உவமையை இங்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதிகாரம் கொண்டவர் சிங்கத்தை போல பலசாலியாக மட்டும் இருந்தால் போதாது, நரியைப் போல தந்திரமானவராகவும் இருக்க வேண்டும். சிங்கம் கண்ணுக்கு தெரியும் பொறிகளில் இருந்து தப்பிவிடும், ஆனால் கண்ணுக்கு தெரியாத சூழ்ச்சிகளில் சிக்கிக்கொள்ளும். நரியோ சூழ்ச்சிகளை மோப்பம் பிடித்துவிடும், ஆனால் பலம் தேவைப்படும் இடத்தில் தோற்றுவிடும். எனவே நீங்கள் ஒரே நேரத்தில் சிங்கமாகவும் நரியாகவும் இருக்க வேண்டும். உங்கள் உண்மையான நோக்கங்களை மறைப்பது என்பது பொய் சொல்வது அல்ல, அது ஒரு திசை திருப்பல் கலை. புகையை உருவாக்கி அதன் பின்னால் உங்கள் உண்மையான நகர்வுகளை செய்வது. மக்கள் நீங்கள் ஒரு திசையில் செல்வதாக நம்பும்போது நீங்கள் முற்றிலும் வேறுபட்ட ஒரு பாதையில் பயணிப்பீர்கள். இது அவர்களை தொடர்ந்து ஒரு யூக நிலையிலேயே வைத்திருக்கும். வரலாற்றில் இருந்து ஒரு உதாரணம். எத்தியோப்பியாவின் பேரரசர் ஹைலி செலாசி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அவர் பதவிக்கு வந்தபோது எத்தியோப்பியா பல சக்தி வாய்ந்த பிராந்திய தலைவர்களால் பிரிக்கப்பட்டிருந்தது. செலாசி உடனடியாக அவர்களை எதிர்த்தால் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். அதனால் அவர் வேறு ஒரு வழியை கையாண்டார். அவர் நவீன மயமாக்கலை பற்றி பேசினார். பள்ளிகள், மருத்துவமனைகள், சாலைகள்
ஆகியவற்றை கட்டுவதே தனது ஒரே நோக்கம் என்று அறிவித்தார். இதை கேட்ட பிராந்திய தலைவர்கள் இதில் தங்களுக்கு ஆபத்து இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் செலாசியின் உண்மையான நோக்கம் வேறு. அவர்கள் உருவாக்கிய ஒவ்வொரு புதிய அமைப்பும், புதிய இராணுவம், புதிய வரி விதிப்பு முறை, புதிய நீதிமன்றங்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக பிராந்திய தலைவர்களின் அதிகாரத்தை பறித்தது. அவர்கள் சுதாகரித்துக் கொள்வதற்குள் அவர்களின் அதிகாரம் அனைத்தும் பேரரசின் கைகளுக்கு சென்று விட்டது. செலாசி நவீனமயமாக்கல் என்ற போர்வையை பயன்படுத்தி தனது உண்மையான நோக்கமான அதிகாரத்தை குவிக்கும் செயலை வெற்றிகரமாக முடித்தார். இதை உங்கள் வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது? பொதுவாக விருப்பங்களை பேசுங்கள். ஒரு குழுவில் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த விரும்பினால் அது உங்கள் தனிப்பட்ட ஆதாயத்திற்காக என்று காட்டிக்கொள்ளாதீர்கள். அது எப்படி ஒட்டுமொத்த குழுவின் நன்மைக்கு உதவும் என்று பேசுங்கள். நாம் அனைவரும் வெற்றி பெற இதுதான் சிறந்த வழி என்பது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். தவறான இலக்கை காட்டுங்கள். ஒரு பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு முக்கியமில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் மிகவும் விரும்புவது போல காட்டிக்கொள்ளுங்கள். உங்கள் எதிராளி அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியமானதை நீங்கள் எளிதாக அடைந்து விடலாம். நேர்மையின் போர்வையை பயன்படுத்துங்கள். சில நேரங்களில் உங்கள் நோக்கங்களை மறைக்க சிறந்த வழி ஒரு சிறிய பாதிப்பில்லாத உண்மையை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வதுதான். இது நீங்கள் மிகவும் நேர்மையானவர் என்ற தோற்றத்தை உருவாக்கும். மேலும் உங்கள் பெரிய மறைக்கப்பட்ட திட்டத்தை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள். ஞாபகம் கொள்ளுங்கள், உலகம் ஒரு நாடக மேடை. உங்கள் உண்மையான எண்ணங்களை முகமூடி அணிந்து மறைத்து சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் உங்கள் பாத்திரத்தை சிறப்பாக நடிக்கும் போது ஆட்டத்தின் கட்டுப்பாடு உங்கள் கைகளுக்கு வருகிறது. விதி 3. அன்பை விட பயத்திற்கே அதிக சக்தி. இந்த விதி கேட்பதற்கு மிகவும் கடுமையாகவும் அறமற்றதாகவும் தோன்றலாம். ஆனால் மனித இயல்பின் ஆழமான இருண்ட உண்மையை புரிந்து கொள்ள இது அவசியம். மாக்கியவெல்லி தனது இளவரசன் புத்தகத்தில் கேட்ட புகழ்பெற்ற கேள்வி இதுதான்: ஒரு ஆட்சியாளர் அன்புக்குரியவராக இருப்பது நல்லதா அல்லது அஞ்சப்படுவராக இருப்பது நல்லதா? அவரது பதில் தெளிவானது: இரண்டுமாக இருப்பது சிறந்தது. ஆனால் இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அன்பை விட அஞ்சப்படுவதே பாதுகாப்பானது. ஏனென்றால் அன்பு என்பது நிலையற்றது. அது நன்றியுணர்வின் அடிப்படையில் ஆனது. மனிதர்கள் இயல்பிலேயே சுயநலவாதிகள். அவர்களுக்கு உங்களிடமிருந்து கிடைக்கும் நன்மை நின்றுவிட்டால் அந்த அன்பு எளிதில் மறைந்துவிடும். ஆனால் பயம் அப்படியல்ல. பயம் என்பது தண்டனை குறித்த அச்சத்திலிருந்து பிறக்கிறது. அந்த அச்சம் எப்போதும் இருக்கும். மக்கள் உங்களுக்கு அஞ்சும் போது அவர்கள் தங்களின் பாதுகாப்புக்காக உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த பிணைப்பு. இங்கே பயம் என்பது உடல் ரீதியான துன்புறுத்தல் அல்ல. அது உங்கள் அதிகாரத்தை இழந்து விடுவோமோ, உங்கள் கோபத்தை சம்பாதித்து விடுவோமோ, அல்லது உங்களால் கிடைக்கும் வாய்ப்புகளை இழந்து விடுவோமோ என்ற அச்சம். ஒரு விதமான மரியாதை கலந்த பயம். நவீன கார்ப்பரேட் உலகில் இதற்கான உதாரணங்களை காணலாம். ஒரு மேலாளர் இருக்கிறார். அவர் தனது குழுவில் உள்ள அனைவருடனும் நண்பராக பழகுகிறார். ஆரம்பத்தில் எல்லோரும் அவரை மிகவும் விரும்புவார்கள். ஆனால் மெதுவாக ஊழியர்கள் கெடு தேதிகளை தவற விடுவார்கள். வேலைகளை சரியாக செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அந்த மேலாளரிடம் எந்தவித எதிர்மறை விளைவுகளும் இருக்காது என்று அவர்களுக்கு தெரியும். இன்னொரு மேலாளரை கற்பனை செய்யுங்கள். அவர் தொழில் முறையாக நடந்து கொள்கிறார். அவர் நட்பாக இல்லை, ஆனால் நியாயமாக இருக்கிறார். அவர் உயர்ந்த தரத்தை எதிர்பார்க்கிறார். அதை செய்ய தவறுபவர்களுக்கு தெளிவான விளைவுகள் இருக்கும் என்பதை உணர்த்துகிறார். ஊழியர்கள் அவரை பார்த்து ஒருவித மரியாதையுடன் கூடிய அச்சத்தில் இருப்பார்கள். அவர்கள் அவரை நேசிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் அவரை மதிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வேலையை சரியாக செய்வார்கள். இந்த இரண்டாவது மேலாளரின் அணி நீண்ட காலத்திற்கு வெற்றிகரமாக இயங்கும். இதை உங்கள் வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது? எல்லைகளை வரையறுங்கள். மற்றவர்கள்
உங்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான தெளிவான எல்லைகளை உருவாக்குங்கள். யாராவது அந்த எல்லையை தாண்டினால் உடனடியாக உறுதியாக அதை சுட்டி காட்டுங்கள். உணர்ச்சிகளை காட்டாதீர்கள். கோபமோ விரக்தியோ உங்கள் உண்மையான உணர்ச்சிகளை பொதுவில் காட்டாதீர்கள். உங்களை கணிக்க முடியாத தன்மைக்கு மற்றவர்களுக்கு ஒருவித அச்சத்தை உருவாக்கும். செயலால் பேசுங்கள், வார்த்தைகளால் அல்ல. உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி பேசிக்கொண்டே இருக்காதீர்கள், செய்து காட்டுங்கள். முடியாது என்று சொல்ல கற்றுக்கொள்வது எப்போதும் அன்பாக இருக்க முயற்சிப்பதை விட அதிக மரியாதையை பெற்று தரும். அன்பு ஒரு அழகான உணர்வு, ஆனால் அது அதிகாரத்தின் அடித்தளமாக இருக்க முடியாது. மரியாதை சில சமயங்களில் ஒரு சிறிய அளவு பயத்துடன் கலந்த மரியாதை தான் ஒரு நிலையான கட்டமைப்பை உருவாக்கும். மக்கள் உங்களை நேசிக்க வேண்டும் என்று விரும்புவதை நிறுத்திவிட்டு அவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்று விரும்பத் தொடங்குங்கள். விதி 4. உங்கள் நற்பெயரை உயிரை போல் பாதுகாத்திடுங்கள். அதிகாரத்தின் கோட்டையில் நற்பெயர் என்பதுதான் உங்கள் அசைக்க முடியாத அஸ்திவாரம். உங்கள் பலம், புத்திசாலித்தனம், செல்வம் இவையெல்லாம் ஒரு நாள் உங்களை கைவிடலாம். ஆனால் உங்கள் நற்பெயர் கண்ணுக்கு தெரியாத கவசம் போல உங்களை பாதுகாக்கும். அதுதான் போர்கள் தொடங்குவதற்கு முன்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். நீங்கள் ஒரு அறைக்குள் நுழைவதற்கு முன்பே உங்களை பற்றிய ஒரு சித்திரம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த சித்திரம் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் மக்கள் அதற்கேற்ப உங்களிடம் நடந்து கொள்வார்கள். சீனாவின் புகழ்பெற்ற தளபதி ஜூகே லியாங் வெற்று கோட்டை தந்திரம் என்ற ஒரு சம்பவத்தின் மூலம் நட்பெயரின் சக்தியை உலகிற்கு உணர்த்தினார். ஒருமுறை லியாங் ஒரு சிறிய கோட்டையில் மிக குறைவான வீரர்களுடன் தங்கியிருந்தார். அப்போது எதிரி படையின் தளபதியான சிமாயி 1.5 லட்சம் வீரர்களுடன் அந்த கோட்டையை நோக்கி வருவதாக தகவல் கிடைத்தது. தப்பிக்க வழியில்லை, போரிட்டால் நிச்சயம் மரணம். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் லியாங் ஒரு நம்ப முடியாத காரியத்தை செய்தார். அவர் கோட்டையின் கதவுகளை அகலமாக திறக்கச் சொன்னார். வீரர்களை மறைந்திருக்க சொல்லிவிட்டு அவர் மட்டும் கோட்டையின் உச்சிக்கு சென்று அமைதியாக அமர்ந்து யாழ் வாசிக்கத் தொடங்கினார். எதிரிப்படை கோட்டையை நெருங்கிய போது தளபதி சிமாயி இந்த விசித்திர காட்சியை கண்டார். இது அவருக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஜூகே லியாங் மிகவும் தந்திரசாலி. அவன் ஒருபோதும் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான ஆபத்தை விலைக்கு வாங்க மாட்டான். இது நிச்சயம் ஒரு பொறி என்று நினைத்தார். தனது படைக்கு உடனடியாக பின்வாங்குமாறு உத்தரவிட்டார். இங்கே ஜூகே லியாங்கின் தந்திரசாலி என்ற நட்பெயர்தான் ஒரு போரே இல்லாமல் 1.5 லட்சம் வீரர்களை பின்வாங்கச் செய்தது. அவரிடம் படைபலம் இல்லை, ஆனால் அதைவிட சக்தி வாய்ந்த ஆயுதமான நட்பெயர் இருந்தது. ஆனால் நட்பெயர் என்பது வாள் போன்றது. அது உங்களை காக்கவும் செய்யும், கவனக்குறைவாக இருந்தால் உங்களை காயப்படுத்தவும் செய்யும். எனவே அதை உங்கள் உயிரை விட மேலாக பாதுகாக்க வேண்டும். இதை உங்கள் வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது? ஒரு குறிப்பிட்ட குணாதிசயத்துடன் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதற்காக அறியப்பட விரும்புகிறீர்கள்? நேர்மையானவர், கடின உழைப்பாளி, பிரச்சனைகளை தீர்ப்பவர். இப்படி ஒரு குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த நட்பெயரை தேர்ந்தெடுத்து உங்கள் ஒவ்வொரு செயலிலும் அதை வெளிப்படுத்துங்கள். சந்தேகங்களை முளையிலேயே கிள்ளி எறியுங்கள். உங்கள் நட்பெயருக்கு எதிராக ஒரு சிறிய வதந்தி பரவினால் கூட அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். உடனடியாக, ஆனால் நிதானமாக அதற்கு பதிலடி கொடுங்கள். மற்றவர்களின் நட்பெயரை தாக்குங்கள். இது மிகவும் ஆபத்தான ஆனால் சக்தி வாய்ந்த தந்திரம். உங்கள் எதிராளியை நேரடியாக தாக்குவதை விட அவர்களின் நட்பெயரின் மீது சந்தேகத்தை விதைப்பது எளிதானது. ஆனால் இந்த தந்திரத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். இல்லை என்றால் அது உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும். தோல்விகளை வெற்றிகளாக மாற்றுங்கள். நீங்கள் ஒரு தவறு செய்துவிட்டால் அதை மறைக்க முயற்சிக்காதீர்கள். அதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்பதை பற்றி பேசுங்கள்.
இது உங்களை நேர்மையானவராகவும் முதிர்ச்சியானவராகவும் காட்டும். உங்கள் நட்பெயர்தான் உங்கள் நிழல். அது உங்களை எப்போதும் பின்தொடரும். அந்த நிழல் ஒரு குள்ளனின் நிழலாக இருக்கிறதா அல்லது ஒரு மாவீரனின் நிழலாக இருக்கிறதா என்பதை உங்கள் செயல்களே தீர்மானி. விதி 5. தோற்றங்களின் மாஸ்டராக இருங்கள், யதார்த்தத்தை அல்ல. இந்த உலகில் எது உண்மை என்பதை விட எது உண்மை என்று நம்பப்படுகிறதோ அதுவே முக்கியம். மனிதர்கள் ஆழமாக ஆராய்ந்து உண்மையை கண்டறியவும் பொறுமையில்லாதவர்கள். அவர்கள் பார்ப்பது தோற்றத்தை மட்டுமே. எனவே அதிகார விளையாட்டில் வெற்றி பெற நீங்கள் யதார்த்தத்தின் மாஸ்டராக இருக்க வேண்டியதில்லை, தோற்றங்களின் மாஸ்டராக இருந்தால் போதும். இது ஏமாற்றுவதை பற்றியது அல்ல. இது உங்களை எப்படி முன்வைக்கிறீர்கள் என்பதை பற்றியது. உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் தோற்றமும் நீங்கள் விரும்பும் சித்திரத்தை மற்றவர்கள் மனதில் வரைய வேண்டும். நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்களா இல்லையா என்பது முக்கியமல்ல. நீங்கள் கடினமாக உழைப்பதற்கு மற்றவர்கள் நினைக்கிறார்கள் என்பதே முக்கியம். புகழ்பெற்ற கலைஞர் பாப்லோ பிகாசோ இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். அவர் ஒரு மாபெரும் கலைஞர் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவரது வெற்றிக்கு அவரது திறமை மட்டும் காரணம் அல்ல. அவர் தோற்றங்கள் கையாள்வதில் ஒரு மேதை. பிகாசோ தனது ஸ்டூடியோவிற்கு பார்வையாளர்களை அனுமதிக்கும் போது அவர் ஒரு நாடகத்தையே ஏற்படுத்துவார். நூற்றுக்கணக்கான முடிக்கப்படாத ஓவியங்களை ஸ்டூடியோ முழுவதும் சிதற வைத்திருப்பார். இதை பார்க்கும் பார்வையாளர்கள், அடடா, இவர் எவ்வளவு படைப்பாற்றல் மிக்கவர் என்று பெருமிப்பார்கள். உண்மையில் அவற்றில் பல ஓவியங்களை அவர் பல மாதங்களாக தீட்டியிருக்க மாட்டார். ஆனால் அந்த தோற்றம் அவர் ஒரு படைப்பாற்றல் எரிமலை என்ற பிம்பத்தை உருவாக்கியது. அதேபோல் ஒருவர் அவரிடம் பல ஓவியங்களை வாங்க விரும்பினால் அவர் உடனடியாக மறுத்து விடுவார். மன்னிக்கவும், இப்போதைக்கு என்னிடம் விற்பனைக்கு ஒன்று கூட இல்லை என்று கூறுவார். இது அந்த நபருக்கு ஒரு விதமான தாகத்தை உருவாக்கும். கிடைக்காத பொருளின் மதிப்பு எப்போதும் அதிகம். இதனால் தனது ஓவியங்கள் அரிதானவை என்ற தோற்றத்தை உருவாக்குவதில் அவர் வல்லவராக இருந்தார். அவர் யதார்த்தத்தை கட்டுப்படுத்தவில்லை, தோற்றத்தை கட்டுப்படுத்தினார். இதை உங்கள் வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது? உங்கள் தோற்றத்தில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் அணியும் உடை, உடல் மொழி ஆகியவை நீங்கள் யார் என்பதை பற்றி ஒரு கதையை சொல்கின்றன. சக்தி வாய்ந்தவராக காணப்பட விரும்பினால் அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் தோற்றத்தை அமையுங்கள். நேராக நில்லுங்கள். மற்றவர்களின் கண்களை பார்த்து பேசுங்கள். சரியான சின்னங்களை பயன்படுத்துங்கள். உங்கள் வேலை மேசையை சுத்தமாக வைத்திருப்பது நீங்கள் ஒழுங்கானவர் என்ற தோற்றத்தையும், புத்தகங்களை அதிகமாக வைத்திருப்பது நீங்கள் அறிவாளி என்ற தோற்றத்தையும் உருவாக்கும். உங்களை சுற்றி நீங்கள் வைத்திருக்கும் பொருட்கள் உங்களை பற்றிய ஒரு செய்தியை அனுப்புகின்றன. முயற்சியை காட்டாதீர்கள். நீங்கள் ஒரு காரியத்தை எவ்வளவு கடினமாக உழைத்து செய்திருந்தாலும் அது மிக எளிதாக இயல்பாக வந்தது போல காட்டிக்கொள்ளுங்கள். இது நீங்கள் அபார திறமை கொண்டவர் என்ற தோற்றத்தை உருவாக்கும். மக்கள் உங்கள் கடின உழைப்பை பார்த்தால் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் அது எளிதாக வந்தது போல் காட்டிக்கொண்டால் இவரால் மட்டுமே இது முடியும் என்று பிரமிப்பார்கள். காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஒரு செயலை விட அந்த செயலை சுற்றியுள்ள நாடகமான காட்சிகளை மக்கள் மனதில் பதியும். உங்கள் வெற்றிகளை ஒரு சாதாரண விஷயமாக கடந்து செல்லாதீர்கள். அதை ஒரு சிறிய கொண்டாட்டத்துடன் வெளிப்படுத்துங்கள். நினைவில் கொள்ளுங்கள், யதார்த்தம் என்பது பெரும்பாலும் குழப்பமானது மற்றும் சிக்கலானது. ஆனால் தோற்றம் என்பது எளிமையானது மற்றும் சக்தி வாய்ந்தது. உண்மையை விட மனிதர்களின் கருத்துக்களே இந்த உலகை ஆள்கின்றன. அந்த கருத்துக்களை கட்டுப்படுத்தும் கலையை கற்றுக்கொண்டால் நீங்களும் உலகின் ராஜாவாகலாம். விதி 6. உங்கள் சூழ்நிலைகளின் கைதியாக இருக்காதீர்கள், அதை உருவாக்குங்கள். அதிகார பாதையில் பயணிப்பவர்கள் 2 விதமான மனநிலைகளை கொண்டிருப்பார்கள். முதல் வகையினர் விதியின் கைதிகள். அவர்கள் தங்களுக்கு நடக்கும் எல்லாவற்றிற்கும் தங்கள் சூழ்நிலைகளையும் அதிர்ஷ்டத்தையும் மற்றவர்களையும் குறை கூறுவார்கள்.
எனக்கு நேரம் சரியில்லை, என் முதலாளி சரியில்லை என்று புலம்புவார்கள். இரண்டாவது வகையினர் விதியை உருவாக்குபவர்கள். மாக்கியவெல்லி இவர்களை விர்ச்சியூ கொண்டவர்கள் என்று அழைத்தார். விர்ச்சியூ என்பது ஒரு புயல் வீசும்போது அதிலிருந்து தப்பி ஓடாமல் அந்த புயலின் திசையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் ஒரு மாலுமியின் மனப்பான்மை. அது சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்ளும் ஒரு சக்தி வாய்ந்த குணம். மாக்கியவெல்லியின் வாழ்க்கையே இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அவர் புளோரன்ஸ் குடியரசில் ஒரு சக்தி வாய்ந்த ராஜதந்திரியாக இருந்தார். ஆனால் அரசியல் சூழ்ச்சிகளால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் நாட்டுக்கு கடத்தப்பட்டார். ஒரு விதியின் கைதி இந்த இடத்தில் என்ன செய்திருப்பார்? விரக்தியில் மூழ்கி தனது காலத்தை வீணடித்திருப்பார். ஆனால் மாக்கியவெல்லி தனது துரதிர்ஷ்டத்தை கண்டு துவளாமல் அந்த தனிமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். தனது பல ஆண்டு அரசியல் அனுபவத்தை அதிகாரத்தின் விதிகளை பற்றி சிந்திக்க பயன்படுத்தினார். அந்த சிந்தனைகளின் விளைவாகவே உலக புகழ்பெற்ற த பிரின்ஸ் போன்ற புத்தகங்களை எழுதினார். அவர் தனது மோசமான சூழ்நிலையை தனக்கான ஒரு வரலாற்று வாய்ப்பாக மாற்றினார். அவர் சூழ்நிலையின் கைதியாக இருக்கவில்லை, அவர் தனது புதிய யதார்த்தத்தை உருவாக்கினார். இதை உங்கள் வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது? பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது அனைத்துக்கும் 100% நீங்களே பொறுப்பு. இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வியை மட்டும் கேளுங்கள். நெகிழ்வுத்தன்மையுடன் இருங்கள். ஒரு திட்டம் செயல்படவில்லை என்றால் அதற்குள் மூழ்கி விடாதீர்கள். உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்கள். வேறு வழியை முயற்சி செய்யுங்கள். ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு ஜன்னலை தேடுங்கள். பிரச்சனைகளை வாய்ப்புகளாக பாருங்கள். ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு வாய்ப்பு மறைந்திருக்கிறது. ஒரு தோல்வி உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசானாக இருக்கலாம். செயலில் இருங்கள், காத்திருக்காதீர்கள். சரியான நேரத்திற்காகவோ சரியான வாய்ப்புகளுக்காகவோ காத்திருக்காதீர்கள். அது ஒருபோதும் வராது. உங்களிடம் உள்ளதை கொண்டு நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே தொடங்குங்கள். வாழ்க்கை என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுகள் வைத்து விளையாடுவது அல்ல. உங்களுக்கான சீட்டுகளை நீங்களே தேர்ந்தெடுத்து ஆட்டத்தின் விதிகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றி எழுதும் ஒரு கலை. விதி 7. ஒருபோதும் முழுமையான வெற்றியை நாடாதீர்கள். அதிகார பயணத்தின் இறுதி கட்டத்தில் பலரும் செய்யும் ஒரு மாபெரும் தவறு இதுதான். அவர்கள் ஒரு முழுமையான தவிர்க்க முடியாத வெற்றியை அடைய விரும்புவார்கள். தங்கள் எதிரிகளை முழுவதுமாக அழித்து அவர்களை அவமானப்படுத்தி தாங்கள் மட்டும் உச்சத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது மிகவும் ஆபத்தான ஒரு மனநிலை. ஒரு முழுமையான வெற்றி உங்களுக்கு புதிய மிகவும் ஆபத்தான எதிரிகளை உருவாக்கும். பழிவாங்கும் உணர்ச்சி என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் ஒரு எதிரியை முழுவதுமாக நசுக்கும் போது நீங்கள் அவருக்கான அனுதாபத்தை உருவாக்குகிறீர்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு கொடுங்கோலனாக பார்க்கப்படுவீர்கள். வரலாறு முழுவதும் இதற்கான உதாரணங்கள் உள்ளன. மாபெரும் நெப்போலியன் ஐரோப்பாவை தனது காலடியில் கொண்டு வந்தார். ஆனால் ஒருபோதும் திருப்தியடையவில்லை. அவர் ஒவ்வொரு எதிரியையும் முழுமையாக நசுக்க விரும்பினார். ரஷ்யாவின் மீது அவர் தொடுத்திய பேரழிவு போர் அவரது பேராசையின் உச்சம். அந்த தோல்வி ஐரோப்பாவின் அத்தனை நாடுகளையும் அவருக்கு எதிராக ஒன்று சேர்த்தது. இறுதியில் அவர் தனிமையில் ஒரு தீவில் கைதியாக மரணமடைந்தார். அவரது முழுமையான வெற்றிக்கான தாகமே அவரது முழுமையான வீழ்ச்சிக்கு காரணமானது. புத்திசாலித்தனமான ஆட்சியாளர்கள் இதை தவிர்த்தார்கள். அவர்கள் வெற்றி அடைவார்கள், ஆனால் தங்கள் எதிரிக்கு ஒரு வழியை விட்டு வைப்பார்கள். இது எதிரியின் விரக்தியை குறித்து எதிர்காலத்தில் அவர்களுடன் ஒரு சமரசத்திற்கு வழிவகுக்கும். இந்த தத்துவத்தின் சாராம்சம் என்னவென்றால், அதிகார விளையாட்டில் நீங்கள் ஒருபோதும் கடைசி அடியை அடிக்கக்கூடாது. ஆட்டத்தை தொடர விடுங்கள். இதை உங்கள் வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது?
பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுங்கள். ஒரு விவாதத்தில் நீங்கள் வெற்றி பெறும் நிலையில் இருந்தாலும் எதிராளி தனது முகத்தை தக்க வைத்துக் கொள்ள ஒரு சிறிய வாய்ப்பை கொடுங்கள். உங்கள் கருத்திலும் சில நல்ல விஷயங்கள் இருக்கின்றன, ஆனால் என்று தொடங்குவது எதிர்ப்பை குறைக்கும். உங்கள் வெற்றிகளை பெரிதாக காட்டிக்கொள்ளாதீர்கள். உங்கள் வெற்றிகளை பற்றி தம்பட்டம் அடிப்பது மற்றவர்களிடம் பொறாமையை உருவாக்கும். அடக்கமாக இருங்கள். உங்கள் வெற்றி தானாக பேசட்டும். இன்று எதிரியாக இருப்பவர் நாளை நண்பராகலாம். நீங்கள் ஒருவரை முழுமையாக அழித்துவிட்டால் எதிர்காலத்தில் அவருடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பை நிரந்தரமாக இழக்கிறீர்கள். அரசியல் மற்றும் வணிக உலகில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. சரியான நேரத்தில் இதை கற்றுக்கொள்ளுங்கள். பேராசை வேண்டாம். எல்லாவற்றையும் அடைய நினைப்பது உங்களிடம் உள்ளதையும் இழக்க வழிவகுக்கும். ஒரு மரம் அதன் உச்சத்தை அடைந்தவுடன் அதன் அடுத்த கட்டம் சரிவுதான். அதிகாரமும் அப்படித்தான். முழுமையான வெற்றி என்பது ஒரு மாயை. அது வீழ்ச்சியின் ஆரம்பம். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்கள் சக்தியை நிலைநிறுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். அதுவே உண்மையான நீடித்த அதிகாரம். நண்பர்களே, இன்று நாம் பார்த்த இந்த 7 விதிகளும் அதிகாரத்தின் இருண்ட ஆனால் உண்மையான பக்கத்தை நமக்கு காட்டியுள்ளன. குறைவாக பேசுவதில் இருந்து முழுமையான வெற்றியை தவிர்க்கும் வரை ஒவ்வொரு விதியும் மனித உளவியலின் ஆழமான அடுக்குகளை தொடுகிறது. இந்த விதிகள் உங்களை ஒரு சூழ்ச்சிக்காரராக மாற்றுவதற்கு சொல்லப்படவில்லை, ஒருபோதும் இல்லை. இந்த அதிகார உலகம் எப்படி இயங்குகிறது என்ற உண்மையை உங்களுக்கு காட்டுவதன் மூலம் நீங்கள் மற்றவர்களின் சூழ்ச்சிகளில் சிக்காமல் உங்களை பாதுகாத்து கொண்டு உங்கள் இலக்கை நோக்கி தெளிவாக பயணிக்க இது ஒரு வழிகாட்டி. அதிகாரம் என்பது மற்றவர்களை அடக்குவது அல்ல. அது உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்வது. உங்கள் கருத்துக்கள் மதிக்கப்பட வேண்டும், உங்கள் உழைப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த ஆட்டத்தை விளையாட கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லவர்கள் எப்போதும் பின்தங்குகிறார்கள் என்ற பழைய சொல்லை மாற்றி எழுதும் நேரம் வந்துவிட்டது. நல்லவர்களாக இருங்கள், ஆனால் அதே நேரம் புத்திசாலிகளாகவும் தந்திரசாலிகளாகவும் இருங்கள். சிங்கத்தின் பலமும் நரியின் தந்திரமும் உங்களிடம் இருக்கும்போது உங்களை யாராலும் புறக்கணிக்க முடியாது. இந்த விதிகளை உங்கள் மனதில் பதியுங்கள், அவற்றை சிந்தியுங்கள். உங்கள் அன்றாட வாழ்வில் சிறிய விஷயங்களில் இவற்றை பயன்படுத்த தொடங்குங்கள். மெதுவாக ஆனால் உறுதியாக உங்களை சுற்றியுள்ள உலகம் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். புறக்கணிப்பின் வழியிலிருந்து அதிகாரத்தின் உச்சிக்கு உங்கள் பயணம் இன்று முதல் தொடங்குகிறது. செயலுக்கான அழைப்பு. இன்று நாம் விவாதித்த இந்த 7 விதிகளில் எந்த விதி உங்களை மிகவும் சிந்திக்க வைத்தது? உங்கள் அனுபவங்களையும் எண்ணங்களையும் கீழே உள்ள கருத்துக்கள் பிரிவில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கருத்துக்களையும் படிக்க நான் மிக ஆவலாக இருக்கிறேன். இந்த சக்தி வாய்ந்த உரையாடல் இத்துடன் முடிவடைய கூடாது. அதிகாரத்தின் அடுத்த கட்டத்தை பற்றி ஆழமாக பார்க்க நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த காணொளி உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை அளித்திருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து உதவுங்கள். ஏனென்றால் அறிவு பகிரப்படும் போதுதான் சக்தி பெறுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் விதியை உருவாக்கும் சக்தி உங்கள் கைகளில்தான் இருக்கிறது.